ஜபாலியா ரெஃப்யூஜி கேம்ப். இந்த ஜபாலியா ரெஃப்யூஜி கேம்ப் அப்படிங்கிறது தாக்கப்பட்டுச்சு. அதில் ஒரு 100க்கும் அதிகமான நபர்கள் இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிற செய்தியை நேற்று நம்ம வெளியில் விட்டுருந்தோம். இந்த ஜபாலியா ரெஃப்யூஜி கேம்ப் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெஃப்யூஜி கேம்ப். சொல்லப்போனால் ஹமாஸ் தோன்றுவதற்கும் இந்த ஜபாலியா ரெஃப்யூஜி கேம்ப் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று. இந்த வரலாறு யாருக்கு தெரியும்னு தெரியாது, இன்னைக்கு உங்களுக்கு தெரிய போகுது. நீங்கள் யாருக்கு வேணாலும் இதை ஷேர் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு கிட்ட இருக்கக்கூடிய நாடு எகிப்த், அங்கேருந்து ஒருத்தர் கூட நாட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லி மெயின் பேட்டில் டேங்கெல்லாம் போட்டு நிப்பாட்டியிருக்காங்க. ஜோர்டன் எங்களுக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலஸ்தீனியர்களை உள்ளே அழைப்பது அப்படிங்கிறதுக்கு 2 விதமான காரணத்தை சொல்லலாம். காசா விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களால காசாக்குள்ளேயே போக முடியாது அப்படின்னு சொல்லி அதனால தான் நாங்கள் பாலஸ்தீனியர்களை உள்ள அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி எகிப்து சொல்கிறதும், இன்னொன்று எங்களால் அவங்கள சேர்த்துக்கிடவே முடியாது அப்படிங்கிறதும் தான். இதில் எது உண்மையாக இருக்கும்? யோசிங்களேன், வரப்போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பாலஸ்தீனம் அப்படிங்கிறத மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த இஸ்ரேல் உருவாயிருச்சு. 1948 இஸ்ரேல் உருவாகும் போது அங்க யாருடைய ஆட்சி இருந்துச்சு தெரியுமா? பிரிட்டிஷ்ட இருந்து நேரா கைமாறி இந்த ஒட்டுமொத்தமான நிலப்பகுதியும் அப்படியே இருப்பது எங்கன்னா கொஞ்சம் எகிப்து பக்கமாகவும் இருக்கு. அப்போ எகிப்து கையில் இருக்கும்போது தான் சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அந்த சண்டையில தான் அரேபியர்களும் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய யூதர்களும் மோதிக்கொள்கிறார்கள். சொல்லப்போனால் பாலஸ்தீனியர்களும் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய யூதர்களும் மோதுறாங்க. அந்த மோதல்ல எகிப்து என்ன சொல்றாங்க, வேணான்னு சொல்லி சில பகுதிகளை மட்டும் எடுத்துட்டு அப்படியே மீதம் இருக்கும் சைடை விட்டுறாங்க. இந்த பக்கமா இருக்கக்கூடிய ஜோர்டான் என்ன பண்றாங்கன்னா வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி மேற்கு கரை இருக்கு பாத்தீங்களா, இந்த மேற்கு கரையை அவங்களுடைய பக்கம் வச்சுக்கிறாங்க. இதை நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த மேப்பை பாருங்க. 1948 வார் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் அரப் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ காசா துண்டு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அந்த காசா துண்டு எகிப்து கிட்ட இருந்துச்சு. இப்போ மேற்கு கரைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம்ல, அந்த மேற்கு கரை ஜோர்டான் பக்கமா இருந்துச்சு. அப்போ இந்த 2 நாடுகளுமே நினைச்சிருந்தா அன்னைக்கே இதெல்லாம் பாலஸ்தீனம் தான், நீ தொடவே கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம்? இஸ்ரேலை மிரட்டி இருக்கலாம். இல்ல உலக நாடுகளிடம் ஐநா சபையிடம் சொல்லியிருக்கலாம், இது தனியான நாடு, ஏன் நாடு கிடையாது. எகிப்து சொல்லியிருக்கலாம், அது என்னுடைய பகுதி கிடையாது. காசா என்னுடைய பகுதி கிடையாது. மேற்கு கரை என்னுடைய பகுதி கிடையாதுன்னு சொல்லி ஜோர்டன் சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த 2 அரபு உலக நாடுகளும் என்ன தெரியுமா சொன்னாங்க? அது என்னுடையது, நான் அதை அடிமையாக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாலஸ்தீனர்களுடைய முதுகில் குத்துனது இஸ்ரேல் மட்டும் கிடையாது, இந்த பக்கமா இருக்கக்கூடிய எகிப்தும் அந்த பக்கமா இருக்கக்கூடிய ஜோர்டனும் தான். இவங்க கையில 20 வருடங்கள் அந்த இடம் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1950, 1960 20 வருடங்களா இருந்தும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு நாடு அப்படின்னு சொல்ற அந்தஸ்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி முயற்சித்த நாடுகளில் முக்கியமான 2 நாடுகள் எகிப்தும் ஜோர்டானும். ஏன் அவங்க நினைச்சிருந்தா அது முடிஞ்சிருக்கும்ல? 2வது உலக யுத்தம் வர்ற வரைக்கும், முடிகிற வரைக்கும் வெறும் 50 நாடுகள் தான் இந்த உலகத்துல இருந்துச்சு. இன்னைக்கு அது 223, 240 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 50 நாடுகள் தான் தனித்தனியா பிரிஞ்சு வெவ்வேறு நாடுகளாக உதயமாகின்றன. அப்படிதான் இந்த 223 நாடுகளும் பிறந்திருக்கிறது அப்படிங்கிற கதையும் நாம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஜபாலியா ரெஃப்யூஜி கேம்ப் அப்படிங்கிறது தாக்கப்பட்டு விட்டது. அதனால ஒரு பெரிய போர் குற்றத்தை இஸ்ரேல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இந்த ஜபாலியா அப்படிங்கிற அந்த ஒரு ரெஃப்யூஜி கேம்புக்கு கீழே ஒரு பெரிய டனல் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. அதுக்குள்ள முக்கியமான ஹமாஸினுடைய கமாண்டர் இருந்தார். அந்த கமாண்டரை சுத்தி எப்பவுமே சில நபர்கள் இருந்தாங்க. அவங்களை அழிப்பதற்காக நாங்கள் தாக்குதலை நடத்தினோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக காசாவே அழிச்சிட்டு அங்கே ஃபுல்லாகவே ஹமாஸ் தாண்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டியதானே அப்படிங்கிற கேள்விக்கு இஸ்ரேல்கிட்ட பதிலே கிடையாது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கு வச்சு அங்கே இருக்கக்கூடிய நபர்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ நேரம் 1948 நம்ம போயிடலாம். பிரிட்டிஷ் ரூல். அங்கே பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிறது மாறி நேராக யார் கையில் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எகிப்து கையில் கிடைக்குது. 1940 அரபுக்கும் இங்க இருக்கக்கூடிய யூதர்களுக்கும் இடையே சண்டை நடக்குது. அந்த இடத்துல இருந்த அரபுகளுக்கும் யூதர்களுக்கும் இடையே சண்டை வருது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வர அது பாலஸ்தீனம் தான்யா. அந்த பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேல் அவங்களுடைய வரலாற்றின் அடிப்படையில் மறுபடியும் யூதர்கள் உள்ள வாராங்கன்னு சொல்றாங்க. யூதர்கள் அது எங்களுடைய இடம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு நாள் இருந்த பாலஸ்தீனியர்கள் இல்ல அது எங்க இடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சண்டை நடப்பது எல்லாமே இந்த 1940 48 வரதான். அப்ப இந்த 1940-48 இன்பிட்வீன்ல இவ்வளவு பெரிய சண்டை வரும்போது பிரிட்டிஷ்காரங்க சொல்றாங்க எனக்கு வேண்டாம், எகிப்து நீ வச்சுக்கோன்னு சொல்றாங்க. எகிப்து கொஞ்ச நாள் இதை அப்படியே ஆண்டு பாக்குறாங்க. எகிப்து ஆளும்போது தான் தெரியுது இல்ல இது நம்ம கையில நிக்காது அப்படின்னு சொன்னா 1948 இவங்க என்ன செஞ்சிடறாங்க,
அந்த காசா பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த காசா பகுதியை எகிப்தும் ஜோர்டனும் மேற்கு கரையும் எடுத்துக்கிட்டு மீதம் இருக்கும் எல்லாமே யூதர்களுடைய கையில் போகுது. அப்படிதான் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு பிறக்கிறது. இஸ்ரேல் நாடு பிறந்துருச்சு. ஆனா இஸ்ரேலை எப்படியாவது அழிக்கணும், அவங்க கிட்ட இருந்து நம்முடைய நிலப்பகுதியை மீட்க வேண்டும் அப்படிங்கிற அந்த குரல் அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களுக்கு இருந்தது. ஏன்னா பாலஸ்தீனியர்கள் அங்க இங்கேயுமா செதறிட்டு இருக்காங்க. வெறும் 40 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய காசா பகுதிகளில் 1948 இருந்தவர்களுடைய எண்ணிக்கை 2 லட்சம் மனிதர்கள். அப்ப இந்த 2 லட்சம் மனிதர்களையும் இவங்கள யாரையாவது வச்சு ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எகிப்து என்ன செய்யறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரி கவர்னர் அப்படிங்கிறத நியமிக்கிறாங்க. ஸோ மிலிட்ரி கவர்னர், மிலிட்ரி ரூல் தான் நடக்குது. எகெயின் நல்லா கவனிச்சுக்கோங்க, எகிப்து ஒரு அரபுலக நாடு இல்லாட்டி இஸ்லாம் நாடுன்னு வச்சுக்கிட்டாலும் அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை ஆட்சி செய்வதற்காக மிலிட்ரி கவர்னரை வச்சு பாலஸ்தீனியர்கள் ஒர்க் பண்றதுக்காக எகிப்துக்குள்ள வரலாம், பாலஸ்தீனியர்கள் படிப்பதற்காக எகிப்துக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்ற அந்த கட்டளையை பிறப்பிக்கிறார்கள். அப்போ பாலஸ்தீனியர்களுடைய வாழ்க்கை அங்கங்க போயிட்டு இருக்கும்போது இஸ்ரேலை எதிர்ப்பதற்காக புதிய ஒரு படை உருவாக்கப்படுகிறது. அந்த படையின் பெயர் தான் ஃபெடாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபெடாயின் அப்படிங்கிற இந்த படை ஒரு கொரில்லா வார்ஃபேருக்கான முதல் கட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஃபெடாயின் படை என்ன செய்யும்னா, இஸ்ரேல் காசாக்குள்ள நுழைவதை தடுப்பாங்க. உண்மையிலேயே காசா கிடையாது, அது எகிப்தினுடைய பகுதியாக எகிப்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ஜோர்டனும் தடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபெடாயின் அப்படிங்கிற ஒரு படை உருவாகி விட்டது. அடுத்ததா அங்க இருக்கக்கூடிய ரெஃப்யூஜிஸ், ஏன்னா நிறைய பேர் அரபு யூத போராட்டம் இல்ல பிரச்சனைகள் வரும்போது காசா பகுதிக்கும் மேற்கு கரைக்கும் ஓடிட்டாங்கல்ல. அப்படி ஓடின அந்த நபர்களை பாதுகாப்பதற்காக ஐநா சபை என்ன செய்யறாங்க, UNRWA அப்படிங்கிற ஒரு ரெஃப்யூஜி ஏஜென்சி அப்படிங்கறத உருவாக்குறாங்க. இந்த ரெஃப்யூஜி ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 16 லட்சம் மனிதர்கள் இப்படி ரெஃப்யூஜிஸா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை அன்றே பதிவு செய்யறாங்க. அப்படி அந்த பதிவு செய்வது மட்டும் இல்லாம பாலஸ்தீனம், ஜோர்டான், லெபனன், சிரியா, வெஸ்ட் பேங்க் இங்க எல்லாமே நிறைய ரெஃப்யூஜிஸ் அப்படிங்கிறவங்க அங்க இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. இங்க இருக்கிறவங்க அங்கேயும் ஓடி போயிருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு பெரிய கணக்கு என்பது காண்பிக்கப்படுகிறது. அப்படியே உருண்டோடுது. 1948 நடந்தது, யாருமே கண்டுக்கிடல. 50, 60, 67 முதல் இஸ்ரேல் ஒக்குபேஷன் அப்படிங்கிறது நடக்குது. 1967 மிடில் ஈஸ்ட் வார். அந்த மிடில் ஈஸ்ட் வார்ல காசா ஸ்ட்ரிப்பை யார் பிடிக்கிறாங்க, இஸ்ரேல் கேப்சர் பண்றாங்க. அந்த பக்கமா இருக்கக்கூடிய மேற்கு கரையையும் யார் கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இஸ்ரேல் கேப்சர் பண்றாங்க. 1967 தான் இஸ்ரேல் கையில எது சிக்குது, காசா சிக்குது. புரிஞ்சுக்கோங்க, இந்த வரலாற்றில் பாலஸ்தீனர்களுடைய முதுகில் குத்திய அடுத்த நாடு தான் இஸ்ரேலை தவிர முதல் 2 நாடுகள் எகிப்தும் ஜோர்டானும் தான். அப்ப 1967 இவங்க கையில இந்த காசா துண்டு கிடைக்கும் போது எவ்வளவு மக்கள் இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 3,94,000 மனிதர்கள். இந்த 3,94,000 மனிதர்கள்ல 60% ரெஃப்யூஜிஸ், வேற எங்கிருந்தோ வந்து காசா பகுதியில் இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ரெஃப்யூஜிஸை யார் உள்ள மறுத்தாங்க, அப்ப இருந்து எகிப்து என்ன செஞ்சது, அவங்களுடைய நாட்டுக்கு வேணான்னு சொல்லி ஒதுக்கி ஒதுக்கி வச்சு மிலிட்ரி ரூல் போட்டு அவங்களை ஆட்சி செய்த நாடு இதே எகிப்து தான். ஸோ இப்போ தான் எகிப்து கூட கம்யூனிகேஷன்லாம் கட் ஆயிருச்சு. ஏன்னா இஸ்ரேல் பிடிச்சிட்டாங்க காசா பகுதியை அப்படின்னு சொன்னோன்னே எகிப்துக்கு வேலைக்கு போறதுக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்கே வேலைக்கு போறாங்க, இஸ்ரேலுக்கு வேலைக்கு போறாங்க. அதுதான் நம்ம பார்த்தோம். ராஃபா கிராசிங் இருந்துச்சு, அதுக்கு மேல ஒரு கிராசிங் இருந்துச்சு. அந்த கிராசிங் வழியாகலாம் இஸ்ரேலுக்கு அவங்க வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரேல் அவங்களுக்கு மின்சாரம் கொடுக்க ஆரம்பிக்குது, இஸ்ரேல் அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்க ஆரம்பிக்கிறது. இப்படி காசாவினுடைய ஒட்டுமொத்தமான கண்ட்ரோல் எகிப்திடம் இருந்து இஸ்ரேலுக்கு வருது. ஸோ 1967 இருந்து கண்ட்ரோல் எல்லாருமே இஸ்ரேலுக்கு கிடைச்ச இந்த தருணத்தை தான் புட்டின் அவர்களும் என்ன சொல்றாங்க, 1967 எப்படி இருந்தாங்க, எந்த எல்லை இருந்துச்சோ அந்த எல்லையை கொடுத்துருங்கப்பா, காசா பகுதியும் மேற்கு கரையும் பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லி அறிவித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 1967 பிறகு கரெக்டா 20 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் ஒரு 20 வருடங்கள் உருண்டோடுது. 1987 பாலஸ்தீனம் அவங்களுடைய முதல் கட்ட எதிர்ப்பை அங்க தெரிவிக்கிறாங்க. இதுதான் பாலஸ்தீனிய மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக எதிர்ப்பை தெரிவித்த தருணம் அப்படின்னு சொல்லலாம். அதுவரையிலும் எகிப்தும் ஜோர்டானும் தான் இஸ்ரேலுக்கு எதிராக போராடிட்டு இருந்தாங்க. இப்போ உண்மையிலேயே பாலஸ்தீன மக்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போராட ஆரம்பிப்பதற்கான காரணம் இந்த ஜபாலியா ரெஃப்யூஜி கேம்ப் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதே ஜபாலியா ரெஃப்யூஜி கேம்புக்குள்ள ஒரு பெரிய ட்ரக்கை வச்சு இஸ்ரேலினுடைய படை அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுடுறாங்க. அப்படி ஆக்சிடென்ட் பண்ணது ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்றாங்க, இல்ல வேணும்னு செஞ்சாங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் சொல்றாங்க. பாலஸ்தீனியர்கள் கையில அந்த நேரத்துல எந்த விதமான ஆயுதங்களும் கிடையாது, அவங்க கிட்ட இருந்தது கம்பு கல்லு இதுதான். அப்ப இஸ்ரேல் படைக்கு எதிராக அவங்க கம்பு கல்லெல்லாம் எடுத்து எறிகிறாங்க. நீ எப்படி எங்க மக்களை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த தருணம் தான் ஹமாஸ் பிறப்பதற்கான தருணம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் அந்த தருணம்.
அப்ப நான் சொன்ன இப்போ 2023 ஜபாலியா ரெஃப்யூஜி கேம்ப் அடிக்கப்பட்டதும், முதல் 1967 ஜபாலியா ரெஃப்யூஜி கேம்ப் அப்படிங்கிறது அடிக்கப்பட்டதும் இந்த தருணங்களை நம்ம ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தலாம். ஸோ அந்த இடத்துல இருந்து ஹமாஸ் அப்படிங்கிறவங்க பெருசாகிறாங்க. இந்த இடத்துல இன்னைக்கு அடிச்சிருக்கிறதுனால மறுபடியும் இந்த போர் எஸ்கலேட் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. 1987 இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னு சொன்ன பிறகு அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆயுதத்துக்காக ஏங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆயுதத்தை எகிப்து கொஞ்சமா கொடுக்கறாங்க. அப்படி உருவான அமைப்பு தான் ஹமாஸ். ஹமாஸ் டெடிகேட்டட் டு பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு அமைப்பா உருவாகுது. பாலஸ்தீனியர்களுக்காக மட்டும் நாங்க அப்படின்னு சொல்றதுதான். இந்த 1987 தான் யாசர் அராஃபத் அப்படிங்கிறவர் மறுபடியும் உள்ள வரார். ஏன்னா ஹமாஸ் வந்துருச்சு, மறுபடியும் பெரிய அளவில் நமக்கான அந்த விடுதலை வேட்கை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்ற யாசர் அராஃபத்தினுடைய அந்த கோரிக்கை எல்லாமே வலுப்பெற்று வருகிறது. உள்ள வராங்க. 1993 ஓஸ்லோ அக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தில் 2 பேரும் கையெழுத்து போடுறாங்க. ஸோ 1987 ஹமாஸ் உருவாகுது. அந்த ஹமாஸ் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அப்படி அடுத்ததா ஒரு 6-7 வருடங்கள் 1993 ஓஸ்லோ அக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தில் 2 நாடுகளும் பாலஸ்தீனமும் இங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலும் கையெழுத்து போட்டு பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்படிங்கறத உருவாக்குறாங்க. அதாவது பாலஸ்தீனத்துக்கான தனி அரசாங்கம் அப்படிங்கறத உருவாக்குறாங்க. யாசர் அராஃபத் உள்ள வராரு. யாசர் அராஃபத்தினுடைய அந்த கனவு மெய்ப்படுவதற்கான பாலஸ்தீன் அத்தாரிட்டி உருவாயிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் பாலஸ்தீனத்துக்கு விடுதலை கிடைத்து விடும். இங்க ஒட்டுமொத்தமா இஸ்ரேல் என்ன செஞ்சிடலாம், அவங்களுடைய கண்ட்ரோல் வந்து பாலஸ்தீனத்தை தனியா எடுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் யாசர் அராஃபத் உள்ள வருகிறார். அதன் பிறகு நம்ம நேற்று இந்த ஆயிலுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திருந்தோம். ஸோ ஜபாலியா ரெஃப்யூஜி கேம்பை சாதாரண ஒரு விஷயமா பார்க்காதீங்க. அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுதான் என்னுடைய இந்த கருத்து. கொஞ்சம் பேர் தமிழ் பட்சத்துக்கு எதிராக, தமிழ் பட்சத்தை முத்திரை குத்துவதற்கு, தமிழ் பட்சத்தை அழிப்பதற்கு சில பல சூழ்ச்சிகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நம்மளும் எடுத்து சொல்லணும்ல. ஏன்னா நம்ம செஞ்ச வேலை எல்லாம் நியாயமா உறுதியா இருந்த வேலைகள். அது என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.